ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வந்தே விஷ்ணுபதாசக்தம் தம் ருஷிம் தாம் ச பாதுகா யதார்த்தா சடதிச்சம் யா மஜ்ஜித்த விஜயாத்யயோகோ. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆளாளுக்கு ஒரு விரதத்தை எடுத்துட்டு இருந்தா, யார் யார் எந்தெந்த விரதத்தை எடுத்துட்டா, எல்லாத்தையும் விட பாதுகா தேவியினுடைய விரதம் எப்படி வேறுபட்டிருந்தது அப்படின்ற சின்ன விஷயத்தை அனுபவிப்போம். யதாசக்தி யதாமதி. முதல்ல பிரபு ராமன் இருக்கானே, அவன் என்ன விரதம் எடுத்துட்டானா? ராஜ்யாபிஷேகம் விடிஞ்சா ராஜ்யாபிஷேகம் ஆப்போறது, யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறா. கைகேயம்மா என்ன பண்ணாலாம், பட்டாபிஷேகத்தன்னைக்கு ராமனை கூப்பிட்டாலாம். கை கூப்பின்னு வந்து நிற்கிறான் ராமபிரான். அப்பா ராமா, அவங்க அப்பா எனக்கு 2 வரங்களை கொடுத்தா, அதுக்கு என்னம்மா சொல்லுங்கோம்மா. அந்த 2 வரங்கள் என்ன தெரியுமோ, அதன்படி மணிமூடி பரதன் சூடி நாட்டையாளவும். முதல் வரத்தாலே என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும். 2வது வரத்தாலே நீ போய் தாழிரு சடைகள் தாங்கி தாங்கருந்தவம் மேற்கொண்டு பூமி வெங்கானம் நல்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். 14 வருஷம் நீ வனவாசம் போனோம் அப்படின்னு வரத்தை கேட்டேன். இந்த 2 வரத்தையும் உங்கள் அப்பா கொடுத்துட்டார். இயம்பினன் அரசன் என்றார். உடனே என்ன பண்ணானா ராமபிரான், இளையவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ, விடை கொடுங்கள் தாயே, இப்பணி தலைமேற்கொண்டேன். இப்போ சொன்னேலே வனவாசம் போனோம், அவ்வளோதானே, தோ கிளம்பிட்டேன் நானா. விரதம் வச்சுனானா. என்ன விரதமா? பித்ருவாக்கிய பரிபாலனம். இதை தான் கௌசல்யா தேவியை சமாதானப்படுத்துகிறான். வனவாசம் கிளம்புறேன்னு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறானாம் பெருமாள். அப்போ கௌசல்யா தேவி அழறாளாம். அவள்கிட்ட சமாதானப்படுத்தும் போது சொல்கிறானா, குருச்ச ராஜாச்ச பிதாச்ச விருத்தக क्रोधात् प्रकर्षात् यदि वा विकामात् यद्व्यादिशेत् कार्यम् अवेक्ष्य धर्मं कस्तं न कुर्यात् निसिம்மவृत्तिः. அம்மா, தசரத சக்கரவர்த்தி நம்மளுக்கு யார் தெரியுமோ? குரு, அவர்தான் ராஜா, அவர்தான் எனக்கு பிதா, வணக்கத்துக்குரிய வயதானவரும் அவர்தான். அப்படிப்பட்ட மகாராஜா இவ்வளவு உறவு இருக்கே, அவர் ஒரு கோபத்தாலேயோ இல்லை ஒரு சந்தோஷத்தாலேயோ காமவசப்பட்டோ ஏதாவது ஒரு உத்தரவு போட்டால் அதை நிறைவேற்ற வேண்டியது அடியேனுடைய கடமை. பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுறது தான் அடியேனுடைய கடமைன்னு சொல்லிட்டானா. இதான் என்னுடைய விரதம் அப்படின்னு கௌசல்யா தேவிகிட்ட சொன்னானா. பின்னாடி பரதன் வந்து கேட்குறானா, பரதாழ்வார் கையை கூப்பிட்டு பிரார்த்திக்கிறாராம், முத்தண்ணா வந்துருங்கோ வந்துருங்கோ, மூத்தவன் இருக்க இளையவன் ராஜ்யத்தை ஆளலாமோ அப்படின்னு கண்ணீர் மல்க பிரார்த்திக்கிறான். அப்போ என்ன சொல்கிறாராம், சோகம் பிதுர்நியோகம் து கிமர்த்தம் நானுபாலயே சத்திய பிரதீஸ்வர சத்தியம் சத்தியேன சமயீகிருதக. பா பரதா, அப்பா கொடுத்த வாக்கு அம்மாவுக்கு அதை நான் நிறைவேற்றுவேன்னு ஒரு விரதம் எடுத்துட்டேன். இந்த விரதத்தை அப்பா இப்போ மரணிச்சுட்டார், மரணம் சம்பவிச்சுட்டு அப்பாவுக்கு. அதனால் இப்போ அதை கடைப்பிடிக்காமல் இருக்க முடியுமா? சொன்ன வார்த்தை சொன்னது தான், விரதம் அனுஷ்டிச்சது தான். அதனால் 14 வருஷம் நான் காட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டானா. அதான் சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். அனிர்த பயம் உஷித ஹிருதய பித்ருவச்சன பாலன பிரதிஜாவஜாத யவராஜா ஜெய ஜெய மகாவீரா. இது ராமபிரான் எடுத்துட்ட விரதம், பித்ருவாக்கிய பரிபாலனம். இளைய பெருமாள் லக்ஷ்மண ஆழ்வார் என்ன பண்ணார், அம்மா அண்ணா வனவாசம் கிளம்பிட்டியா அப்படின்னு முத்தண்ணாவை கேட்குறாராம். ராமபிரானா, ஆமாப்பா, நீங்கள் இருந்து அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி அண்ணா உனக்கு மனசு வந்தது என்ன இங்கே இருன்னு சொல்கிறதுக்கு? ஒரு மீன் இருக்குன்னு வச்சுக்கோ, தீர்த்தம் இல்லாமல் மீன் இருக்குமோ? அப்படி அடியே நீ இல்லாத இடத்துல இருப்பேனோ? எப்படி அண்ணா என்ன இங்கே இருன்னு சொல்கிறதுக்கு மனசு வந்தது? நீ வனவாசம் கிளம்புறேன்னு நீ கிளம்பினேன்னா உனக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், புட்டுக்கூடையும் மண்வெட்டியும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். நீ நடக்கிற வழியெல்லாம் சுத்தம் பண்ணிண்டே போவேன். தனுராதாய சஜரம் கனித்ராபிடசாகரதாதரக அக்ரதஸ்தே கமிஷ்யாமி
மந்தானாம் அனுதர்ஷயன்னு அம்பும் வில்லும் மண்வெட்டியும் கூடையும் சகிதமாக நடந்து உனக்கு பாதையை காட்டிக்கொண்டு முன்னே நடப்பேன். இதுதான் என்னோட விரதம் அண்ணா. இன்னும் கேட்டுக்கோ, நீ காட்டுக்கு போனா என்ன பண்ணுவேன் தெரியுமா? கிழங்கு பழம் தபசிகள்லாம் என்னென்ன சாப்பிட்றாலோ அதை தான் நீ சாப்பிட்ணுன்னு வச்சுட்டு இருக்கியே, அந்த பண்டங்களெல்லாம் கொண்டு வந்து தருவேன். உனக்கு ஹோமம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹோம சாமான்கள் சாமகிரிகைகள்லாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து தருவேன். நீ தீர்த்தம் ஆட போனேன்னா உன்னுடைய மர உரிய நான் தோச்சு வஸ்திரத்தெல்லாம் காய போட்டு தருவேன். நீ என்னென்ன வேணும்னு நினைக்கிறியோ உன் குறிப்பால் அத்தனை உணர்ந்துட்டு செய்வேனன்னா. தூங்கும் போதும் முழிச்சுருக்கும் போதும் சகல விதமான கைங்கரியங்களையும் அடியேன் பண்ணுவேன். நீ என்ன பண்ணணும் தெரியுமோ? மன்னியோட மலை தாழ்வரைகளில் சுகமாக சஞ்சாரிக்கலாமன்னா நீ சஞ்சரிக்கணும். அதை நான் பார்த்து ஆனந்தப்படணுமன்னா. பவாம் துசைதக சக வைதேஹ்யா கிரிசானுசுரம் சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே. நீ தூங்கும் போதும் முழிச்சுருக்கும் போதும் சகலவித கைங்கரியங்களையும் அடியேன் பண்ணுவேன். நீ தான் அடியேனுடைய விரதம் அப்படின்னு இளைய பெருமாள் சொல்லிட்டான். சொல்லிட்டு என்ன பண்ணானா, நித்ரா தேவியை கூப்பிட்டானா. இங்கே பாரு, 14 வருஷம் என்னுடைய விரதத்துக்கு பங்கம் பண்ணுற மாதிரி நீ என் கிட்டேயே வரப்படாதுன்ட்டானா. இது இளைய பெருமாள் எடுத்துட்ட விரதம். 2 விரதமாச்சு. அடுத்தது பரதாழ்வான் என்ன பண்ணானா, இந்த வனவாசமோ தசரதருடைய மரணமோ எதுவுமே தெரியாமல் மாமாவாத்துலேருந்து வரான். வந்து எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டுட்டு அழறான், துடிக்கிறான், அலறான். பா இளையவன் ராஜ்யத்தை ஆளலாமோ முத்தண்ணாவோ போய் எப்படியாவது கூட்டின்னு வருவேன் அப்படின்னு தகப்பனாரோட காரியம்லாம் முடிஞ்சுது. சத்ருகன் ஆழ்வானை கூப்பிட்டு முரசறிஞ்சு அறிவிக்க சொல்கிறான். எல்லா அயோத்தி ஜனங்களும் யாரெல்லாம் என்னோட வரணும்னு நினைக்கிறாளோ எல்லாரும் வரலாம். நம்ம எல்லாருமா போய் பிரார்த்திச்சு ராமண்ணாவை கூப்பிட்டா கண்டிப்பாக வந்துடுவான். என்ன ராஜாவாக்கணும்னு நினைக்காதீங்கோ, நானும் அவனுடைய சொத்து, இந்த ராஜ்யமும் எங்கள் அண்ணாவுடைய சொத்து. அகம் ச ராஜ்யம் ச ராமச்ச, நாங்கள் 2 பேருமே ராமனுடைய சொத்து. ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆள முடியுமோ? வாங்கோ எல்லாரும் கிளம்பி போகலான்னு போகிறான். அங்கே போய் ஸ்ருங்கி பேரபுரத்துக்கு போயிட்டு குகனை சந்திக்கிறான். குகனை சந்திச்சுட்டு பரதாழ்வான் கேட்குறானா, அண்ணாவும் மணியும் எங்கே சயனிச்சுட்டு இருந்தா அப்படின்னு அழுதுண்டே கேட்குறானா. ஏன்னா ஹம்ச தூளிகா மஞ்சத்தில் படுத்துட்டு வராச்சே எங்கள் அண்ணா இங்கே எங்கே படுத்துண்டா அப்படின்னு கேட்டவுடனே புல் தரையை காமிக்கிறானா குகப்பெருமாள். காமிச்ச உடனே அப்படியே உருகி போயிட்டானா. இந்த நிலைமை அண்ணாக்கும் மண்ணிக்கும் வந்தது அடியேனால தானே. இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமோ? நானும் ஜடா முடி தரிச்சுக்க போகிறேன், மர உரி அணிஞ்சிக்க போகிறேன், கிழங்குகளையும் பழங்களையும் தான் சாப்பிட போகிறேன். அண்ணாக்கு இல்லாத எந்த சுகபோகமும் எனக்கு வேண்டாம்னு நானும் விரதம் எடுத்துக்க போகிறேன். அத்திய பிரபுர்த்தி பூமௌத்து சயிஷ்யேகம் திரிணேஷுவா பலமூலாசனோ நித்யம் ஜடஷீராணி தாரயன்னு போகிறான். சித்திரக்கூடத்துக்கு போய் எம்பெருமான பலவாரா பிரார்த்திக்கிறான் பரதாழ்வான். பித்ருவாக்கிய பரிபாலனம் தான் 2 பேரும் பண்ணணும்ட்டானா ராமபிரான். அப்பா என்ன சொல்லியிருக்கார், உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துருக்கார், நீ ராஜ்யத்தை ஆளணும். எனக்கு என்ன வனவாசம்னு சொல்லியிருக்கார் 14 வருஷம், அதனால நான் வனத்தை ஆளுறேன், நீ நாட்டை ஆளு அப்படின்னு சொல்லிட்டானான். பார்த்தானாம் பரதன். எம்பெருமானே, நான் நீ இல்லாமல் அயோத்திக்கு போகமாட்டேன்னா அதனால நீ என்ன பண்ணணும் தெரியுமா? உன்னுடைய திருவடி நிலை பாதுகைன்னு சொல்கிறோம் இல்லையா, உன்னுடைய பாதுகைகளை அடியேனுக்கு பிரசாதித்தருள வேணும். இந்த பாதுகைகள் தான் சாம்ராஜ்யம் பண்ண போகிறது. அந்த பாதுகையோட சாம்ராஜ்யத்தை நான் மேற்பார்வை தான் பார்ப்பேன், அவ்வளோதான் பண்ணுவேன். ஆனால் 14 வருஷம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீ வரலைன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமோ? அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன். இதுதான் அடியேனுடைய விரதம் அப்படின்னு அத்தனை பேர் முன்னாடியும் அறிவிக்கிறாராம் பரதாழ்வான். சதுர்தசேகி சம்பூர்ணே வர்ஷேகனி ரகுத்தம ந திரக்ஷ்யாமி யதி த்வாம் து பிரவேக்ஷ்யாமி ஹுதாசனம். இப்படி எல்லாருடைய விரதத்தையும் பார்த்தோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காளாம் ஒத்தி. யார் தெரியுமோ? எம்பெருமான் வனவாசம் கிளம்பும்போது பாதுகையை சாத்திக்கிறானா. பாதுகையை எம்பெருமானுடைய திருவடி நிலையை பாதுகைன்னு கொண்டாடுவோம், பாதுகா தேவின்னு கொண்டாடுவோம். இந்த பாதுகா தேவி பார்த்துட்டே இருக்காளாம்.
எம்பெருமான் கிளம்பும் பொழுது என்ன பண்ணுறாளாம், மர உரியை தரிச்சுட்டு கிளம்பும்போது அப்படியே அயோத்தி மக்கள்லாம் அப்படியே கலங்கி நிற்கிறாளாம். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மர உரி தரித்து ராமன் செல்வதை கண்டு கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தவே. எப்படி கண்ணீர் சிந்தினாலாம்? கம்பநாட்டாழ்வான் சொல்றார், நாட்டு மக்கள் மட்டும் அழலையாம், ஆவும் அழுத அதன் கன்றும் அழுத கிள்ளையோடு பூவை எழுத கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை எழுத உரு அறியா பிள்ளை எழுத பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால். பசுமாடு அழுதுது தெரியுமோ அயோத்தியில் அன்னைக்கு, கண்ணுக்குட்டி எல்லாம் அழுதுது, கிளி அழுதுது, நாகனவாய் பறவை எல்லாம் அழுதுது, மாடத்தில் பூனைக்குட்டி தூங்கிட்டு தான் பூனையெல்லாம் அழுதுது, கர்ப்பத்தில் இருக்கிற சிசு இருக்கே, வெளியில் வந்து வெளி உலகத்தையே பார்க்காத சிசுவெல்லாம் அழுதுது. இவ்வளோ பேரும் அழும்போது மக்களை பற்றி சொல்கிறதுக்கு ஏதான வார்த்தை இருக்கோ? பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால். பார்க்குறாளாம் பாதுகாதேவி, அப்படியே மனசு உருகி போகிறதான். அந்த பாதுகையில் ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கான், அது அப்படியே ஜல் ஜல் ஜல்னு சப்திக்கிறதான். எம்பெருமான் நடந்து போகும்பொழுது அது எப்படி இருக்கான்? சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் பாதுகா சகஸ்டத்தில், அந்த பாதுகா தேவி எம்பெருமானுடைய திருவடியை கெஞ்சறாளாம். ஐயோ, இந்த குழந்தையெல்லாம் இப்படி அழறாளே, என்னால் தாங்க முடியலையே, நம்ம திருப்பி பட்டணத்துக்கே போயிடலாமா, நீங்கள் தான் விரதம் இருக்கேன்னு சொல்கிறீங்களே, என்னையாவது திருப்பி அனுப்பிச்சிடுறீங்களா அப்படின்னு அந்த திருவடியை பிரார்த்திக்கிற மாதிரி இருக்கான். பிராப்தே பிரயாண சமயே மணிபாத ரக்ஷே பௌராண வேக்ஷ பவதி கருண பிரலாபானே மஞ்சு பிரணாத முகரா வினிவர்த்தனார்த்தம் ராமம் பதகிரகண பூர்வ மயாச்ச தேவ. எம்பெருமான் பரதன் பிரார்த்திச்சு என்ன பண்ணுறானாம், பாதுகைகளை கொடுக்குறானாம் பரதாழ்வான்ட்ட. ராமபிரான் காட்டுக்கு போயாச்சு, தசரத சக்கரவர்த்தியோ மரணம் அடைஞ்சுட்டார், பரதனோ ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டேன்றான். இந்த நிலைமையில் என்ன ஆகும் தெரியுமோ, இந்த பாதுகைகள் மட்டும் திரும்பி அயோத்திக்கு வரலன்னா அயோத்தி மக்களுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும்? இந்த பாதுகைகள் ஒரு விரதம் எடுத்துட்டு தான், என்ன விரதம் எடுத்துட்டு தான், எல்லாரும் ஒரு விரதம் எடுத்துட்டேலே, நானும் ஒரு விரதம் எடுத்துக்கிறேன், இந்த அயோத்தி மக்கள் சௌக்கியமாக இருக்கணும், இவாளோட சௌக்கியத்தை நான் தான் பார்த்துக்க போகிறேன், 14 வருஷம் பார்த்துக்க போகிறேன், ராமபிரான் வர வரைக்கும் நான் தான் பார்த்துக்க போகிறேன் இவாளை அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துட்டு தான். ராமே வனம் விரஜதி பங்கி ரதே பிரசுப்தே ராஜ்யே பவாத சகிதே பரதே ததானி ஆஸ்வாசயேத்கைவ கோசல வாசினஸ்தாத் சீதேவ சேத்வமபிசாகச விருத்திராசி. அயோத்தி ஜனங்களே, உங்களோட கதியெல்லாம் என்ன ஆயிருக்கும் இந்த பாதுகாதேவி மட்டும் திரும்பி வரலன்னா அப்படின்னு பாதுகாதேவியோட விரதத்தை ரொம்ப ஸ்லாகிச்சு கொண்டாடி பேசுகிறார் சுவாமி தேசிகன். அதனால தான் பரதன் பிரார்த்திச்சானா, என்னன்னு பிரார்த்திச்சானா, இந்த பாதுகைகளை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி, அண்ணா இந்த பாதுகைகளில் உங்களோட திருவடியை கொஞ்சம் சாத்திட்டு கொடுக்கணும்னு நானா, திருவடிகளை கொஞ்சம் ஏறின்ட்டு கொடுக்கணும், இந்த பாதுகைகள் மேலே உங்களுடைய திருவடிகளோட ஏறி நின்றுட்டு அப்புறமா பாதுகைகளை என்கிட்ட கொடுக்கணும்னு பிரார்த்திச்சானா. ஏன் தெரியுமோ, இந்த பாதுகைகள் தான் இனிமேல் நீங்கள் வர வரைக்கும் யோகக்ஷேமத்தை அயோத்தி மக்களுடைய க்ஷேமத்தெல்லாம் நிர்வகிக்க போகுது. அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏ தேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதக. இப்போ இத்தனை விரதத்தை பார்த்தோம். இப்போ பாதுகாதேவியை ஏழை பண்ணின்னு வந்துட்டான் பரதாழ்வான். அயோத்திக்கு உள்ளே போகாமல் நந்தி கிராமத்திலே பட்டாபிஷேகம் பண்ணானாம். பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி அமக்களமாக நடக்கிறதாம் பாதுகா சாம்ராஜ்யம். அன்னன்னைக்கு என்ன அரசு நிர்வாக காரியங்களோ என்னென்ன வரவு செலவோ எல்லாத்தையும் அந்த பாதுகைக்கு முன்னாடி சமர்ப்பிச்சிருவானா, ஒப்பிச்சிருவானா. பாதுகாதேவி சாம்ராஜ்யம் ஜாம் 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 ஜாம்னு நடந்துதான். அதனால சுவாமி தேசிகன் பாதுகையை பார்த்து கேட்குறார், அம்மா உனக்கு சஞ்சாரம் பண்ணியே பழக்கம், சஞ்சாரம் பண்ணாமல் உன்னால் இருக்கவே முடியாதம்மா. ஏன்னா எம்பெருமானுடைய திருவடி நிலைகள், அவர் திருவீதி புறப்பாடுனா முதல்ல பாதுகை தானே சாத்திப்பார். எம்பெருமானுடைய விரதம் எப்படி, பித்ருவாக்கிய பரிபாலனம் ஒன்று, சத்ருக்கள் எல்லாம் நிரசனம் பண்ணணும்னு, அந்த காரியம்லாம் முடியாமல் அயோத்திக்கு திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். பரதனோ பட்டத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் எம்பெருமான் செய்த விரதம் ரொம்ப கஷ்டம், பரதாழ்வானுடைய விரதம் இன்னும் கஷ்டம். ஏன்னா இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சுட்டாராம். ராஜ்யம் ஒரு
ஒரு முயற்சியும் எடுக்காம கையில் வந்து அப்படியே கிடச்சிதான், அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனசு வேணும். அதனால் பரதாழ்வானுடைய விரதம் எப்படிப்பட்டதான், ரொம்ப கடினமான விரதம். ஆனால் சஞ்சரிப்பதே சுபாவமான பாதுகையே, உன்னுடைய விரதம் எப்படிப்பட்டது தெரியுமோ? இந்த யோகக்ஷேமத்துக்காக ஒரே இடத்துல 14 வருஷம் இருந்தாயே, உன்னுடைய விரதத்துக்கு ஒரு நமஸ்காரம்னு கொண்டாடுறார். வீர விரத பிரணயினி பிரதமேர குணாம் பிராப்தே சிராய பரதே விரதமாசிதாரம் தியக்வா பதாவனி ததா விபிதான் விகாரான் ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயஸ்வம். இப்படி பாதுகைகள் தன்னுடைய விரதத்தினால என்ன பண்ணித்தான், அயோத்தி மக்களுடைய யோகக்ஷேமத்தை 14 வருஷம் ஒரு குறையும் இல்லாமல் நிர்வாகம் பண்ணித்தான். ஜாம் 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 ஜாம்னு இருந்தாலாம். அந்த பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி எல்லா சிற்றரசர்களும் அந்த பாதுகையை சேவிக்கிறாளாம். அவளுடைய கிரீடங்கள்லாம் அந்த பாதுகை மேலே படுறதான். அது எப்படி இருந்துதான், எல்லாரும் சேர்ந்து பாதுகா சாம்ராஜ்யத்துக்கு ஹாரத்தி எடுக்கிற மாதிரி இருந்துதான். அப்படி அமோகமாக நடந்துதான் பாதுகா சாம்ராஜ்யம். அப்படிப்பட்ட பாதுகா சாம்ராஜ்யம் ராமராஜ்யத்தும் போது நடந்தது. எப்போ? திரேதா யுகத்தில் நடந்தது. இப்போ இந்த அர்ச்சாவதாரத்தில் இந்த பாதுகையை ரங்கநாதன் சாத்தின்னு இருக்கானே, இந்த பாதுகைகளை, ரங்கநாதனுடைய பாதுகைகளை யார் தன்னுடைய சிறுசில் தரிச்சுட்டு இருக்காளோ அவளுடைய திருவடி துகள்களை வணங்கினாலே போருமா, நம்மளுக்கு சகல க்ஷேமமும் வந்துருமா. சந்தஷ்டீரங்க பிருத்வீச்ச சரணத்ராண சேகராக ஜயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவக சந்தஷ்டீரங்க பிருத்வீச்ச சரணத்ராண சேகராக. இப்படிப்பட்ட பாதுகைகள், ரங்கநாதனுடைய பாதுகைகள் திருவடி நிலைகளை யார் தன்னுடைய சிரசில் தரிச்சுக்கிறாளோ அவ அத்தனை பேருக்கும் ஒரு நமஸ்காரம். அவருடைய திருவடி துகள்கள் நம்ம மேலே பட்டாலே போகிறோம், நம்ம எல்லாரும் பாவனமாயிடுவோம் அப்படின்றார் சுவாமி தேசிகன். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச்ச சரணத்ராண சேகராக ஜயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவக. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமக. நமஸ்காரம்.